நற்செய்தி வாசகம். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்ற யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, 70 தடவை 7 முறை என்றீரே. மன்னிக்கும் இதயம் தந்திடுமே, மாறாத அன்பில் வாழ்ந்திடுமே. இரக்கம் காட்டிய இறைவனே, எங்களையும் இரக்கமாய் மாற்றிடுமே.
மன்னிப்பின் பாதையில் நடத்திடுமே சமாதானத்தில் வாழ்ந்திடுமே. எத்தனை முறை மன்னிப்பேன் என்றானே, அன்பின் மொழியாய் நீர் சொன்னீர். எல்லையின்றி மன்னிப்பாய் என்றீரே. 10,000 தாலந்து கடனெல்லாம் பறிவோடு நீ தள்ளுபடி செய்தீரே. அளவற்ற கிருபை காட்டினீரே, அன்பினாலே விடுதலை தந்தீரே. 7 முறை அல்ல ஆண்டவரே, 70 தடவை 7 முறை என்றீரே. மன்னிக்கும் இதயம் தந்திடுமே, மாறாத அன்பில் வாழ்ந்திடுமே. நாரியம் கேட்டவனோ நண்பனுக்கே இரக்கம் காட்டவில்லை. தான் பெற்ற கருணையை மறந்தவனாய் கடின மனதோடு நடந்தானே. நான் உனக்கு இரக்கம் காட்டினேன், நீயும் இரக்கம் காட்ட வேண்டாமோ என்று ஆண்டவர் கேட்டபோது உண்மை நெஞ்சை துளைத்ததே. மன்னிக்கும் உள்ளம் வேண்டுமே, மாறாத அன்பு நிறையுமே. இரக்கம் விதைக்கும் இதயத்தில் இறைவன் என்றும் தங்குவாரே. காயங்கள் எல்லாம் மாறிடுமே, கருணையின் ஒளி வீசிடுமே. மன்னிப்பில் வாழும் மனிதருக்கு விண்ணரசின் வாசல் திறந்திடுமே. 7 முறை அல்ல ஆண்டவரே, 70 தடவை 7 முறை என்றீரே. மனமாற மன்னிக்க கற்றிடுமே, மகிழ்வோடு உம்மை பின்பற்றிடுமே. இரக்கம் காட்டும் இதயம்தான் இறைவனுக்கு இனிய பலியாகும். மன்னிப்பின் வாழ்வை அருள்வீரே, மாட்சியோடு என்றும் நடத்துவீரே. மன்னிப்போம், அன்பு செய்வோம், மன்னிப்போம், உம்மை பின்பற்றுவோம். ஆண்டவரே எங்களை மாற்றுவீரே. அன்பினிலே என்றும் வாழ்த்துவீரே.